ரெஸ்பெக்டட் சார், 48 வோல்ட் 100 Ah பேட்டரியை கம்ப்ளீட் சார்ஜ் செய்வதற்கு 3 வகையான சார்ஜர்களை உபயோகப்படுத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் சார்ஜர், ரெண்டாவது ஸ்மார்ட் சார்ஜர், மூணாவது ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லைன்னா ரேபிட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. இந்த ரேபிட் சார்ஜரை இவி சார்ஜிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சார்ஜர் நார்மல் சார்ஜர், இது ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஸ்மார்ட் சார்ஜர், இது 3 மணி நேரம் எடுத்துக்கிடும் ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு. மூணாவது ரேபிட் சார்ஜர் இல்லைன்னா ஃபாஸ்ட் சார்ஜர், இது 30 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஏறிடுது, ஆனால் 80% தான் ஆகும். இது சார்ஜிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் அதிக ஆம்ப்ஸ் கொடுத்து சார்ஜ் ஏற்றுறாங்க. இதனால் பேட்டரியோட லைஃப் குறையும். அதனால் இதை அவசரத்துக்கு மட்டும் சார்ஜிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிகளுக்கு ஸ்மார்ட் இவி சார்ஜரை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 48 வோல்ட் 50 Ah கொண்ட இவி பேட்டரியை சார்ஜ் செய்ய 58.4 வோல்ட் 10 to 20 ஆம்ப்ஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் இவி சார்ஜரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆன பிறகு 40 வோல்ட்டுக்கு டிக்ரீஸ் ஆன பிறகு இப்பொழுது அந்த ஸ்மார்ட் சார்ஜரை கொண்டு சார்ஜ் ஏற்றும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 40, 41, 42 என அதிகரிக்கும். இறுதியில் 3 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிவிடும். மேலும் இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற வேண்டும் என்று 20 ஆம்ப்ஸ்க்கு பதிலாக 100 ஆம்ப்ஸ் கொடுத்து சேம் வோல்ட் ரேஞ்சில் சார்ஜ் செய்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. பதிலாக மானிட்டரில் 58 வோல்ட் 60 வோல்ட் காமிக்கும். ஆனால் நாம் சார்ஜரை டிஸ்கனெக்ட் செய்தால் அதன் வோல்ட் என்பது டிக்ரீஸ் ஆகிவிடும், சார்ஜ் ஏறியிருக்காது. மேலும் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டை பாதித்து பேட்டரி சைக்கிளை குறைக்கும். எனவே கம்பெனிகளில் பரிந்துரைக்கப்பட்ட 20 ஆம்ப்ஸ்க்கு மேலாக ஸ்மார்ட் சார்ஜரில் செலுத்தி சார்ஜ் செய்தோமென்றால் அது பேட்டரியை பாதிக்கும், பேட்டரி லைஃப் சைக்கிளை பாதிக்கும். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. ஆனால் என்னுடைய புதிய இவி சார்ஜர் மூலம் 48 வோல்ட் 100 Ah பேட்டரியை அதனை லோட் கொடுத்து 40 வோல்ட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்த பிறகு என்னுடைய இவி சார்ஜர் மூலம் சார்ஜ் செய்யும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது. 41, 42, 43 என ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது. இறுதியில் 54 வோல்ட் வந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக கட் செய்கிறது. ஏனென்றால் எனது சார்ஜரில் வோல்டேஜ் சென்சார் சர்க்யூட் பிரேக்கர் என்ற ஒரு ஃபீச்சர் உள்ளது. இது 100% சார்ஜ் செய்த பிறகு சார்ஜரை டிஸ்கனெக்ட் செய்துவிடும். எனவே டிஸ்கனெக்ட் செய்த பிறகு பேட்டரியின் வோல்ட் 52 வோல்ட்டாக இருக்கும். எனவே 100% சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக ஒரு நார்மல் சார்ஜரை கொண்டு ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றும் போது அந்த பேட்டரியோட வெப்பம் சுற்றுப்புற வெப்பத்தை விட 5 to 10 டிகிரி செல்சியஸ் வரை கூடும். அதே மாதிரி தான் எங்கள் இவி சார்ஜர்லேயும் ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றுச்சில் அந்த பேட்டரியோட வெப்பம் சுற்றுப்புற வெப்பம், அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட 5 to 10 டிகிரி செல்சியஸ் கூடும். அதற்கு அதிகமாக ஹீட் ஆகுவதில்லை. பொதுவாக நார்மல் சார்ஜர் இன்புட் எனர்ஜி பவர் மெஷர்மெண்ட் ஃபார்முலா என்பது அதனுடைய அவுட்புட்டில் உள்ள ஆம்ப்ஸ் இன்ட்டு வோல்ட் இன்ட்டு பவர் ஃபேக்டர் ஈக்குவல் இன்புட் எனர்ஜி வாட்ஸ் ஆகும். ஆனால் எங்களது சார்ஜர் கான்செப்ட் என்பது இன்புட் ஆம்பியர் இன்ட்டு அவுட்புட் ரெசிஸ்டன்ட் வோல்ட் ஈக்குவல் இன்புட் எனர்ஜி வாட்ஸ் ஆகும். இதனை வாட்டவர் மீட்டர் மூலம் ஃபிட் செய்து உறுதிப்படுத்தியுள்ளோம். இதனை தங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய தயாராக உள்ளோம். காரணம், எங்களது இன்ஸ்ட்ருமெண்டில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் எஸ்எம்பிஎஸ் போர்டு யூஸ் செய்யவில்லை. அதற்கு பதிலாக ஏசி கெப்பாசிட்டரை பயன்படுத்தியுள்ளோம். எனவே ஒர்க்கிங் பவர் அதிகம் அண்ட் வெயிட்லெஸ் ப்ராடக்ட். மேலும்
எனது EV சார்ஜரால் எந்த வோல்ட் ரேஞ்ச் வேண்டுமானாலும் பேட்டரிகளை சார்ஜ் செய்து கொள்ளலாம். 6 வோல்ட், 12 வோல்ட், 36 வோல்ட், 48 வோல்ட், 72 வோல்ட் எந்த வோல்ட் ரேஞ்சிலும் பேட்டரிகளை 100% சார்ஜ் செய்யும். மேலும் 0 வோல்ட்டிலும் சார்ஜர் எந்த டேமேஜும் ஆகுவதில்லை. இதனால் எந்த விதமான வோல்ட் ரேஞ்ச் கொண்ட பேட்டரிகளையும் 100% சார்ஜ் செய்த பிறகு அந்த பேட்டரியின் சைக்கிள் வேலையும் குறைவதில்லை, பேட்டரியும் டேமேஜ் ஆகுவதில்லை. இதனை டீட்டெயிலாக பின்னர் தந்துள்ளேன். இப்பொழுது நான் காண்பித்துள்ளது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர். இதிலுள்ள அலுமினியம் ஆனோடாகவும் மற்றும் இதிலுள்ள எலக்ட்ரோலைட் கேத்தோடாகவும் செயல்படுகிறது. இதனுடைய ஆனோட் அண்ட் கேத்தோட் இடையில் செப்பரேட்டராக நுண்துளை காகிதம் பயன்படுகிறது. இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரின் ஒர்க் என்பது பல்சேட்டிங் DC கரண்ட்டை பியூர் DCயாக மாற்றி தருகிறது. இந்த டயக்ராமில் காட்டியவாறு ஒரு AC கரண்ட்டை ரெக்டிஃபை செய்து பல்சேட்டிங் கரண்டாக மாற்றிய பிறகு இதில் எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் ஒன்றை ஃபிட் செய்துள்ளேன். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் லோடுடன் ஃபிட் செய்யப்பட்டுள்ளது. இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் அந்த பல்சேட்டிங் DC கரண்ட்டை பியூர் DCயாக மாற்றி தருகிறது. அதாவது இந்த லோடை எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் பூஸ்ட் செய்கிறது. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் மூலம் அந்த பல்சேட்டிங் DC கரண்ட்டை பியூர் DCயாக மாற்றுகிறது. இங்கு காண்பித்துள்ள டயக்ராம் பல்சேட்டிங் DC கரண்ட்டை காண்பிக்கிறது. மேலும் இதனை எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் மூலம் இந்த டயக்ராமில் காண்பித்தவாறு பியூர் DCயாக மாறிவிடும். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரின் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் என்பது ஒரு செகண்டில் 50 - 60 வரை சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறது. இந்த சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜை ஃப்ரீக்வன்சி என்றும் சொல்வார்கள். மேலும் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சருக்கும் பேட்டரிக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. ஏனென்றால் பேட்டரியும் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்கிறது, இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரும் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்கிறது. இப்பொழுது 15 வோல்ட் வேல்யூ கொண்ட எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சருக்கு 12 வோல்ட் வரை செலுத்துவார்கள். அதற்கு மாறாக 12 வோல்ட் அல்லது 15 வோல்ட்டுக்கு மேலாக நாம் வோல்ட் கொடுக்கும் பொழுது அந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் வெடித்துவிடும். அதனை சுற்றி புகை மண்டலமாக ஆகிவிடும். இதனைப் போல்தான் பேட்டரியும் அதிக வோல்ட் கொடுத்தால் வெடித்துவிடும். வெடிக்கவில்லை என்றாலும் பேட்டரியின் லைஃப் குறைந்துவிடும். எனவே எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சருக்கும் பேட்டரிக்கும் ஒற்றுமைகள் உள்ளது. பேட்டரியும் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்கிறது, எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரும் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்கிறது. இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரின் வேல்யூ என்பது MFஇல் கூறுவார்கள் மற்றும் பேட்டரியின் வேல்யூ என்பது சைக்கிள் வேல்யூ என்று கூறுவார்கள். இரண்டுமே ஒன்றுதான். இப்பொழுது இந்த டயக்ராமில் காட்டியவாறு AC கரண்ட் ரெக்டிஃபை செய்யப்பட்டு பல்சேட்டிங் கரண்டாக மாற்றிய பிறகு இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சர் லோடை பொறுத்து சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்வதன் மூலம் பியூர் DCயாக மாற்றி லோடுக்கு கொடுக்கிறது. இப்பொழுது இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரை ரிமூவ் செய்து அதற்கு பதிலாக 12 வோல்ட் 1 AH பேட்டரியை ஃபிட் செய்துள்ளேன். இந்த 12 வோல்ட் 1 AH பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு கம்பெனிகளால் வரையறுக்கப்பட்ட ஆம்ப்ஸ் என்பது 0.5 ஆம்ப்ஸ் மட்டுமே. ஆனால் எங்களது மெத்தட் மூலம் வரை நாங்கள் கொடுக்கிறோம். இதனால் பேட்டரிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதை பின்னால் எக்ஸ்பிளைன் செய்துள்ளோம். மேலும் இந்த 12 வோல்ட் 1 AH பேட்டரி எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரை போல் லோடை பொறுத்து சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறது. அதன் மூலம் அதில் இணைக்கப்பட்ட லோட் DCயில் ஒர்க் ஆகிறது. அதே சமயம் இதில் இணைக்கப்பட்டுள்ள பேட்டரி எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரை போல் ஒரு செகண்டிற்கு 50 முதல் 60 முறை சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் செய்கிறது. அதாவது இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டிற்கு 60 முறை இருக்கிறது. இதனால் அந்த பல்சேட்டிங் DC கரண்ட்டை பியூர் DCயாக மாற்றி எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்சரை போல் ஒர்க் செய்கிறது. இப்பொழுது இந்த டயக்ராமில் காட்டியவாறு 12 வோல்ட் 1 AH பேட்டரியை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நாங்கள் புதிதாக வாங்கி
இந்த டயக்ராமில் உள்ளவாறு ஃபிட் செய்து 10 மினிட்ஸ் கழித்து இதனை டிஸ்கனெக்ட் செய்து வேற ஒரு லோடு மூலம் டிஸ்சார்ஜ் செய்ய உள்ளோம். இப்பொழுது இந்த 12 வோல்ட் 1 AH பேட்டரி கொண்டு 12 வோல்ட் 25 வாட் வேல்யூ கொண்ட பல்ப் ஒன்றை லோடாக யூஸ் செய்யும் பொழுது இந்த பல்ப் 27 நிமிடம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் ஆகிறது. இப்பொழுது மீண்டும் இந்த சர்க்யூட்டில் காண்பித்தவாறு அந்த 12 வோல்ட் 1 AH பேட்டரியை ஃபிட் செய்துள்ளோம். மேலும் இதனை கண்டினியூஸாக 3 நாளுக்கு அதாவது 72 மணி நேரம் வரைக்கும் அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணாமல் வைக்கிறோம். எனவே இந்த 3 நாள்களுக்கு இந்த பேட்டரியின் சைக்கிள் வேல்யூ என்பது 1,30,00,000 முறை சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறது. எனவே இந்த பேட்டரியை 3 நாள்களுக்கு பிறகு மீண்டும் டிஸ்கனெக்ட் செய்து அதனை ஏற்கனவே கொடுத்த 20 வாட்ஸ் 12 வோல்ட் பல்பை கனெக்ட் செய்கிறோம். மற்றும் இந்த முறையும் முன்னால் சொல்லியவாறு 27 நிமிடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்படுகிறது. எனவே இந்த 12 வோல்ட் 1 AH பேட்டரி எந்தவித டேமேஜும் ஆகவில்லை, இதனுடைய சைக்கிள் வேலையும் குறைவதில்லை என்பதை இந்த 3 நாள் மெத்தட் மூலம் நாங்கள் உறுதி செய்துள்ளோம். எனவே இதனை தங்களிடம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் செய்வதற்கு தங்களின் இன்ஸ்டிடியூட்டில் R&D இல்லைனா லேப் செக்ஷனில் எங்களுக்கு பிளேஸ் ஒதுக்கி 3 days டைமில் உங்களின் சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருவரின் கண்காணிப்பில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய எங்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ். நாங்கள் இந்த ப்ராடக்டை பல கம்பெனிகளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் செய்துள்ளோம். குறிப்பாக அப்காட் மோட்டார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் நாங்கள் இதனை டீட்டெயில்டாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காண்பித்துள்ளோம். அங்கு டெக்னிக்கல் ஹெட்டான அருண் விஜய் அவர்களின் காண்டாக்ட் நம்பரை இத்துடன் இணைத்துள்ளேன். நீங்கள் அவர்களிடம் கால் செய்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளலாம். மேலும் பல கம்பெனிகள் இந்த ப்ராஜெக்டை டெவலப்மெண்ட் செய்வதற்கு பொருளுதவி மற்றும் பணமுதவி தர தயாராக உள்ளனர். ஆனால் இந்த ப்ராஜெக்டை மற்ற கம்பெனிகளிடம் ஷேர் செய்யக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை வைக்கிறார்கள். ஆனால் எங்களின் எய்ம் என்பது குளோபல் லெவலில் எங்களது ப்ராடக்டை லான்ச் செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே நாங்கள் உங்களின் சப்போர்ட்டை தேடி வந்துள்ளோம். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்ஸ். மேலும் இதனை மற்ற எக்ஸ்பர்ட்டுகளிடம் ஃபார்வர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.